நாங்கள் கற்ற கல்விக்கும் நாங்கள் ஆற்றும் கடமைக்கும் ஆதாரமாய் திகழும் எங்கள் அன்பு மாணவர்களுக்கு. தங்கங்களே, நீங்கள் 6ஆம் வகுப்பில் நுழைந்தாலும் ஆண்டுகள் பல கடந்து ஆன்றோராய் சிறந்தாலும் என்றென்றுமே எங்கள் குழந்தைகள் தான் நீங்கள். தாய் தன் மகவை 1 வருடம் ஒரே முறை 10 மாதங்கள் கருவினில் சுமக்கிறாள். உங்கள் ஆசான்களாகிய நாங்களோ உங்கள் ஒவ்வொரு வருடமும் ஜூன் முதல் மார்ச் வரை 10 மாதங்கள் எங்கள் கருத்தினில் சுமக்கிறோம். அதனால்தான் எங்கள் குழந்தைகள் நீங்கள், எங்கள் செல்வங்கள் நீங்கள், எங்கள் சொந்தங்கள் நீங்கள், எங்கள் சுகந்தங்கள் நீங்கள், எங்கள் வசந்தங்கள் நீங்கள். குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூனா என குழம்பி தடுமாறி நீங்கள் வழங்கும் வணக்கங்களில் மலர்கிறது எங்கள் மனப்புன்னகை. உங்களுக்கென ஒரு கலை நிகழ்வை எங்கள் திறன் கொண்டு உருவாக்குகையில் தொலைந்து போகிறது எங்கள் உடல் அலுப்பும் மனக்களைப்பும். நாங்கள் தரும் பயிற்சியில் ஏதேனும் ஒரு போட்டியில் நீங்கள் பரிசுகளை வெல்கையில் எங்கள் நெஞ்சையெல்லாம் நிறைக்கிறது ஒரு நிஜமான பெருமிதம். உங்கள் சுகவீனங்களில் பதறி பதறி பக்குவம் பார்க்கும் கருணையில் மலர்கிறது எங்கள் கனிவான தாயுள்ளமும் பொறுப்பான தந்தையன்பும். செல்வங்களே, எங்கள் பணியே உங்களை செதுக்குவதுதான். எங்கள் கண்டிப்பும் கண்காணிப்பும் உங்கள் கனவு வாழ்க்கையை உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான். உங்கள் உழைப்பிலும் உங்கள் உயர்விலும் உங்கள் பெற்றோருக்கும் உற்றாருக்கும் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏராளமாய் இருக்கலாம். நீங்கள் முதுகெலும்பாய் நின்று என்றாவது ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை நிமிர்த்துவீர்கள் என்று. தங்கங்களே, உங்களுக்கு தெரியுமா, அத்தகைய எந்த எதிர்பார்ப்பும் உங்கள் ஆசான்கள் எங்களுக்கு இல்லை. எங்கோ ஒரு நாள் எதேச்சையாய் சந்திக்கையில் நீங்கள் உயர்நிலையில் இருந்தால், உள்ளம் மகிழ்ந்து உவகையில் கழித்து இறைவனை துதிக்கும் உன்னத பெருமிதம் ஆசிரியர் எனும் அறப்பணியினருக்கு மட்டுமே உண்டு. வியாபாரி, விஞ்ஞானி, மருத்துவர், மந்திரி, பொறியியல் வல்லுனர், ஏன் பொறி விற்பவர் என நீங்கள் சந்திக்கும் எந்த தொழில் செய்வோரும் தானறிந்த நுட்பங்களை, தங்கள் வெற்றி ரகசியங்களை எவருக்கும் எப்போதும் எளிதாக சொல்வதில்லை. ஆனால் தமக்கு தெரிந்த அனைத்தையும், தாம் கற்ற ஞானத்தையும் மனதார மாணவர்க்கு மங்காமல் கற்றுக் கொடுத்து தினம்தோறும் இன்னும் நிறைய கற்று வந்து அதையும் மாணவர்களுக்கு அழகாக பயிற்றுவித்து உங்கள் உயர்வினில் மகிழ்பவர்கள் ஆசிரியர்கள். பொது தேர்வு எழுத அறையினுள் நுழைகிறீர்கள். அவ்வறை முழுவதையும் நிறைத்திருப்பது ஒளியும் வழியும் மட்டுமல்ல, வெளியே உங்களுக்காக உருகி வேண்டிக் கொண்டிருக்கும் உங்கள் பாட ஆசிரியர்களின் பிரார்த்தனையும் தான் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? புனைப்பெயர் வைக்கிறீர்கள், ஒருமையில் அழைக்கிறீர்கள், கிண்டலும் கேலியும் செய்து நண்பர்களுடன் கலாய்க்கிறீர்கள். அத்தனையும் நன்கறிந்தும் அவையதையும் மனதிற்கொள்ளாமல் அவைதனில் மனங்கோணாமல் மீண்டும் உங்கள் தேர்ச்சிக்காய் உங்கள் முன்பே வந்து நிற்பதற்கான காரணம் உங்கள் மீதான எங்களின் அன்பும் அக்கறையும் தான் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா எப்போதாவது? ஓர் நாளில், ஒரு வாரத்தில் நீங்கள் விழித்திருக்கும் பொழுதுகளில் நீங்கள் உங்கள் பெற்றோருடனும் நாங்கள் எங்கள் குடும்பத்துடனும் செலவிடும் நேரம் என்னவோ மிகவும் சொற்பமே. நாங்கள் உங்களுடனும் நீங்கள் எங்களுடனும் பயில்வதும் பகிர்வதுமே அதிகமும் அர்த்தமுள்ளதுமாம். மாணவர்களே, உங்களுக்காக ஓடுகிறோம், உங்களுக்காகவே ஓடுகிறோம். எங்கள் வாகனமும் நீங்களே, எங்கள் எரிபொருளும் நீங்களே, எங்கள் பயணமும் நீங்களே, எங்கள் இலக்கும் நீங்களே. எங்களோடு கை சேருங்கள், எல்லாவற்றிலும் கை கோருங்கள். உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்தால் எங்களை படிக்கட்டுகளாக்கி உங்களை உயரத்தில் வைப்போம். உலகத்தின் உயர்ந்த இடங்களை உங்களுக்கு சொந்தமாக்குவோம். என்னாலும் ஏணியாய் நின்று அண்ணாந்து உங்களை பார்ப்போம். அதோ என் மாணவன் சாதித்தான் என நெஞ்சுக்குள் பெருமை கொள்வோம். எங்கள் செல்ல சிட்டுக்களே, எங்கள் பிஞ்சு பிரபஞ்சங்களே, எங்களோடு இணைந்திருங்கள், எங்களுக்கு செவி கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது எனது இந்நிலைக்கு என் ஆசிரியரே காரணம் என எங்களை கை காட்டினால் நெஞ்சார ஆசி வழங்கி எம் பணியில் நிறைவு கொள்வோம். அந்நாளுக்காய் காத்திருக்கிறோம். செய்வீர்களா சிட்டுக்களே?